Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22nd நவம்பர். ஸோ இன்னைக்கு 22nd நவம்பருக்கு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்திருப்போம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் நேற்று அனாலிசிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 42,250 வந்து ஒரு நல்ல சப்போர்ட், 42,600 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் வந்து இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,400. ஸோ நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் வந்து நிறைய பேர் புட் போயிருப்பீங்க, புட் போயிட்டு நீங்கள் செல் அடிச்சிருப்பீங்க. பட் இந்த கேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட் சைட் நான் போகல, இன்ஸ்டன்ட் நான் வந்து கால் சைட் போனேன். ஏன் அப்படி கால் சைட் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன சொல்ல வருது இந்த 50 மினிட்ஸில் இந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட். இந்த 50 மினிட்ஸில் கீழே, அதாவது மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் எங்கே நடந்திருக்கு, ஒரு லோயர் ரேஞ்சில் நடந்திருக்கு, கரெக்டுங்களா? லோயர் ரேஞ்சில் நடந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ ஐடியலாக வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மார்னிங் கீழே வந்துட்டு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு மேலே போகும்போது நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபர்தராக 15 மினிட்ஸ்லேருந்து நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணும்போது நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட், இந்த ட்ரெண்ட் லைனோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்ச என்ட்ரி. அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஸ்விங் கீழே தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 45 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 பாயிண்ட்ஸ் மேலே, அதாவது இன்றைக்கி டேயோட ஹையை நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது மார்க்கெட் இன்றைக்கி வந்து செம சைட்வேஸில் இருந்துச்சு. அதனால் வந்து ஃபைனலாக வந்து 315க்கு மேலே சொல்லலாம், சரிங்களா? ஸோ 315க்கு மேலே தான் நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து இன்றைக்கி என்ட்ரியில் கிடச்சி. பட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி சமயத்தில் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்கல. ஒன்லி 20 to 30 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ரொம்ப நேரம் ஹால்ட் ஆனதுனால ஒரு டைம் டிகே அப்ளை ஆயிருக்கும். டைம் டிகேனால ஆப்ஷன்ஸ் கரைஞ்சிருக்கும். ஸோ ப்ராபிலிட்டி, அதாவது 20-30 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கான என்ட்ரி பேங்க் நிஃப்டியில். இதே மாதிரி நமக்கு நாளைக்கு நடக்கிற அனாலிசிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நாளைக்கு அனாலிசிஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து இந்த ரெட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்னு தெரிஞ்சிட்டோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு அப் டவுன், அப்புறம் ஒரு ஹை இதை கன்செப்ட் பண்ணலாம், அப்புறம் ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு புது ஹை. இந்த ஹை கம்ப்ளீட் ஆகலை, மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெட் லைன் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் வந்து நமக்கு ஐடியல் சப்போர்ட்டாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி மார்னிங் நடந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிஇ போகிறதுக்கு பதிலாக நான் சிஇ போயிருந்தேன். ஸோ இது வந்து நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருந்துச்சு. ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் உங்களுக்கு குரூப்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து கால் சைடு போயிருக்கணும், புட் சைடு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 542, 560 இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நியூ ஹையர் ஹை, அப்புறம் மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஆஃப் ஹையை வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ண வரும். அப்படி வரும்போது மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கண்டினியூஸாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு இருக்கோம். பட் செல் எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வந்து எக்ஸாக்டாக நமக்கு எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,400, சரிங்களா? ஸோ செல் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,400 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா செல் ஆகும். அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்னா இந்த ஸ்விங் லோவை உடைக்கணும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஸ்விங் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,350, சரிங்களா? 400 கீழே வந்து 350க்கு நல்ல பியரிஷ் க்ளோஸ் வச்சிருச்சு என்ற சமயத்தில் நமக்கு ஈஸியாக மார்க்கெட் மறுபடியும் 42,200 கிட்ட வந்துடும். ஸோ இப்போ கரண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பில் இருக்குது. ஸோ அப்பில் இருக்கனால நான் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்னால் செல் பண்ண முடியாது. ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து எப்படின்னா 42,400 பிரேக் பண்ணியிருக்கணும். அதே சமயம் 42,350 கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா எனக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஸ்விங் உடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்விங்கிலேருந்து மறுபடியும் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஸ்விங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 42,250. ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட். அதே மாதிரி மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 42,500 வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை கேப் அப் ஆகிட்டு மேலே வந்து உங்களுக்கு நல்ல ரேலி ஆர் ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் பையிங் சைட் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNA Financials. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.